வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். Poco M4 Pro இது வந்து ஒரு 4G வேரியன்ட். இதே Poco M4 Pro பார்த்தீங்கன்னா 5G வேரியன்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த 4G வேரியன்ட்டினுடைய முழு விமர்சனம். Poco M4 Pro 4G வேரியன்ட்டினுடைய முழு விமர்சனம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னு குயிக்காக உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோனுடைய சிக்னேச்சர் எல்லோ கலரில் உங்களுக்கு அழகான ஒரு பிராண்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்னுடைய படம் வெளியில் இல்லை. பாக்ஸினுடைய பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய நிறைய ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை திறந்தோடனே உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே டிபியூ ஜெல் கேஸ், யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அந்த பாக்ஸை நம்ம தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த Poco M4 Pro மொபைல் ஃபோன் வந்திருக்கு. நம்மக்கிட்ட வந்தது வந்து கூல் ப்ளூ கலர். மொபைலை பற்றி அப்புறம் பார்ப்போம். அதை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அடியில் பார்த்தீங்கன்னா 33 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஒரு USB Type-C கேபிளும் இருக்குது. இப்போ இந்த Poco M4 Pro மொபைலினுடைய டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மொபைல் ஃபோன் ஒரு 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அவங்களுடைய சிக்னேச்சர் எல்லோ கலரில் இதே டிசைன் அவைலபிளாக இருக்குது. அது சூப்பராக இருக்கும் போல் பார்க்குறதுக்கு. பட் நம்மக்கிட்ட வந்தது கூல் ப்ளூ. இதை தவிர இன்னொரு பிளாக் கலரும் அவைலபிளாக இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் பின்புறத்தில் ஒரு மாதிரி டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்சர் கொடுத்ததுனால உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஓட்டுறது சுத்தமாக தெரியாது. ஆனால் டிசைன் பார்க்குறதுக்கு என்னமோ கொஞ்சம் ரொம்ப ஒரு ப்ரீமியமான லுக் எனக்கு கொடுக்கல. மேபி இந்த கலர்னுடைய ஃபினிஷிங் அப்படி இருக்கலாம் போல். சுற்றி இருக்கிற ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்டில் இருக்க கிளாஸுக்கு அவங்க கார்னிங் ஒரு கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலாக மொபைல் ஃபோனுக்கு IP53க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த Poco M4 Pro மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மொபைல் ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு USB Type-C கேபிள், ஒரு மைக் இருக்குது. மேல் புறத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாய்ஸ் கேன்சலிங் மைக், அதோடு சேர்த்து ஷியோமியோட இந்த IR பிளாஸ்டரும் இருக்குது. ஒரு சைடில் பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய எஃபெக்டிவ்னஸ் ஸ்பீட் நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் அனிமேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக அது அன்லாக் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பவர் பட்டனுக்கு மேலே வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரேயில் ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஒரு SD கார்டையும் கூடவே சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிற இந்த வேரியண்ட் ஒரு 4G வேரியண்ட் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. ஓவராலாக மொபைல் ஃபோன் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மொபைல் ஃபோனாக இருக்குது. இந்த வருஷத்துடைய தீம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மொபைல் ஃபோன்லையுமே பல மொபைல் ஃபோனுடைய ரிவ்யூ வந்து இதே 3 மாதத்தோடு நான் ஆரம்பிக்கலாம். அதாவது 180 கிராமுக்கு கம்மியான வெயிட்டில் 8mm திக்னஸில் 5000 mAhக்கான பேட்டரி கொண்ட மொபைல் ஃபோன் இது. இதே ஸ்பெக்கில் நிறைய மொபைல் ஃபோன் பார்த்துட்டோம். பட் இந்த மொபைலோடைய டிஸ்பிளே நம்ம கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு AMOLED பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு AMOLED பேனல். 6.43 inch டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு கையில் பிடிச்சி மேனேஜ் பண்ணக்கூடிய சைஸ் உங்களுக்கு கிடைக்குது. கார்னிங் ஒரு கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இதில் இருக்கு. டிஸ்பிளேக்கு மேல அழகா சிறுசா ஒரு பொட்டு நாச் இருக்கு. இந்த டிஸ்பிளேனுடைய கலர் ரீப்ரொடக்ஷன் பெர்ஃபெக்ட்டா ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிளாக் லெவல்ஸ் பிளஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பட் இந்த டிஸ்பிளேனுடைய மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா இது வந்து ரொம்ப ஒரு பிரைட்டான டிஸ்பிளே. சூரிய வெளிச்சத்தில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்டோர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதா சரி, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிரைட்டான டிஸ்பிளே இருக்கிறதுனால எழுத்துக்களையோ படங்களையோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பின்புறத்தில் இருக்கிற இந்த கேமரா மாடியூலோட டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு ஃப்ளாட்டான கேமரா மாடியூல் டிசைன் இருக்கிறதுனால மொபைலை நீங்கள் கீழே வைக்கிறப்போ அதிகமான வாபிள் இருக்காது. ஒரு ஃப்ளாட்டான டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இந்த கேமரா மாடியூலுக்குள்ளே உங்களுக்கு மெயின் கேமரான்னு பார்த்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 மெகா பிக்சல் அல்லக்கை. அதை பற்றி நம்ம பெருசாக நம்ம கவர் பண்ண போகிறது கிடையாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பொட்டு நாச்சுக்குள்ள ஒரு 16 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜோடைய டீடைல்ஸ் ப்ளஸ் கிளாரிட்டி, எட்ஜினுடைய ஷார்ப்னஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் ஓவர் ப்ராசஸிங் பண்ணி அந்த எட்ஜில் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷார்ப்னஸ் இருக்கிற மாதிரி எனக்கு சில சமயம் ஃபீல் ஆச்சு. பட் டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்போஷர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப சேச்சுரேஷன் இல்லாத இமேஜ் உங்களுக்கு கிடைக்குது. பட் ஒயிட் பேலன்ஸ் எனக்கு ஹிட் அண்ட் மிஸ் மாதிரி தெரியுது. சில சமயம் நல்லா இருக்குது, சில சமயம் ஒயிட் பேலன்ஸ் கொஞ்சம் ஓவராக எல்லோயிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் நைட் மோடை எனேபிள் பண்ணாமலையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் HD வீடியோஸ் மட்டும் தான் நீங்கள் இந்த மொபைல் ஃபோனில் ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமராவும் சரி, ரியர் கேமராவும் சரி, ரெண்டுலேயுமே உங்களுக்கு மேக்ஸிமம் 1080p வீடியோஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. பரவாயில்ல. இது வந்து இமேஜ் ஸ்டெபிலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டேஜினுடைய குவாலிட்டி ப்ளஸ் ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லாவே இருக்குது. Poco M4 Pro மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கக்கூடிய வீடியோஸ் நடந்துக்கிட்டே பேசுகிறதுனால ஷேக் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். பின்னாடி நல்லா லைட் இருக்கிறதுனால உங்களுக்கு டைனாமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது, என்னுடைய லைட்டிங் எப்படி காம்பன்சேட் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஓவரால் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள்.
ஓவராலா இந்த பிரைஸுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேமரா செட்டப் இந்த Poco M4 Proல உங்களுக்கு கிடைக்குது. ஹார்ட்வேர் பத்தி நம்ம பார்ப்போம். இந்த ஹார்ட்வேர் ரொம்ப ஒன்றும் புதுசா ஒன்றும் அவங்க பண்ணிடல. பட் மீடியாடெக்கினுடைய Helio G96 ப்ராசஸர் பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது 12 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பண்ண ஒரு ப்ராசஸர். 6GB மற்றும் 8GB RAM வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB வரைக்கும் மேக்ஸிமம் 64 இல்லாட்டி 128GB அவைலபிளா இருக்கு. இதோடைய டைப் UFS 2.2. L1 வைட்பேண்ட்கான சப்போர்ட் இருக்கு. தேவையான எல்லா சென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்போ இந்த ப்ராசஸர் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ஹை எண்ட் கேமிங் மொபைல் ஃபோன் கொள்ளக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு கேம் நீங்கள் விளையாடலாம். ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கேமர் ஒரு கேமிங் மொபைல் ஃபோன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை விட பெட்டரான ப்ராசஸர் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் நீங்கள் பாருங்கள். ஒரு ஹை எண்ட் ரிசோர்ஸ் இன்டென்சிவ் கேம் இதில் போட்டு நம்ம விளையாண்டாலுமே கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்கு, ரொம்ப ஒன்றும் அதிகமான ஃப்ரேம் ட்ராப்ஸ்லாம் கிடையாது, ஓவர் ஹீட்டிங் பிரச்சனையும் கிடையாது. பட் ஹை கிராஃபிக்ஸ் மோடில் போட்டு ஒரு ஹை ரெஃப்ரெஷட் கேம்லாம் விளையாடணும்னு நினச்சோம் அப்படின்னா அது இந்த ப்ராசஸருக்கு செட் கண்டிப்பாக ஆகாது. பட் கேமிங்கை தவிர நீங்கள் அண்ட்ராய்டு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸுமே தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30-40 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இன்னொரு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறது, ஒரு 4-5 அப்ளிகேஷனை பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயங்களுக்கும் இந்த மொபைல் ஃபோனில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இந்த மொபைலினுடைய UI பார்த்தீங்க அப்படின்னா MIUI 13. ஆனால் இது ஆண்ட்ராய்டு 11 மேலே ஸ்கின் பண்ணப்பட்ட ஒரு UI தான். ஆண்ட்ராய்டு 12 கொடுத்துருக்கலாமே, கொடுக்காது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்பொழுதுக்கு இது பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்லாம் கிடையாது. ஏன்னா ஆண்ட்ராய்டு 12 பெரிய ஒன்றும் UI சேஞ்சஸ் தான் உங்களுக்கு தெரியாது. அந்த UIயில் என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்கணுமோ அது எல்லாமே MIUI 13 அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் இப்பொழுதுக்கு ஜனவரியினுடைய செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலரான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இந்த மொபைல் ஃபோனில் நம்ம வரும்னு எதிர்பார்க்கலாம். பட் போக்கோ மொபைல் ஃபோன்ஸ் அப்படிங்கிறப்பவே இந்த மாதிரி செக்யூரிட்டி பேட்ச்லாம் வந்தோடனே அதை அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க. சில பேருக்கு இந்த அப்டேட் போட்டோடனே மொபைல் ஃபோன் பிரிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு. பட் இந்த மொபைல் ஃபோனில் அப்படி இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இப்பொழுதுக்கு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் யூஸ் பண்ண நேரத்தில் எந்த அப்டேட்டும் வரலை. இந்த மொபைல் ஃபோனில் இன்னுமே நிறைய ப்ளோட்வேர்லாம் இருக்குது. MIUI 13 நிறைய ப்ளோட்வேர்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுடலாம். கோர் அப்ளிகேஷன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா அப்ளிகேஷனையும் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ், தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ், தேவையில்லாத ஆட்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டாப் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த UI ஃபாஸ்ட்டாக இருக்குது, லாக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மொபைல் ஃபோன் Poco M4 Pro 4G வேரியன்ட் ஒரு 5000 mAh கொண்ட ஒரு மொபைல் ஃபோன். 5000 mAh இருந்தாலும் மொபைல் ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 33 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு நான் ஃபுல் சார்ஜ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல 1.25 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மொபைல் ஃபோன் உங்களுடைய யூசேஜை பொறுத்து ஒரு மீடியம் யூஸருக்கு சாலிடாக 2 days வரைக்கும் இந்த மொபைல் ஃபோன் தாக்கு பிடிக்கும். இந்த Poco M4 Pro மொபைலினுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 14,999 ரூபீஸ்க்கு ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.